தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். நந்தா, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கனிமொழி மதி, காந்திமதி, ரமாமணி உள்ளிட்டோர் தான் கூட்டாக இந்த ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கு போதுமான சட்டங்கள் இருந்தாலும் அதை அமல்படுத்துவதில் நம்பகத்தன்மை இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் பல வழக்குகளில் இறுதியில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவதாகவும் ஒரு புகாரை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பொது இடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பெண்கள் பயணிக்கும் போது சீண்டலுக்கு ஆளாக தடுப்பதை அவர்கள் காவல் நிலையங்களுக்கு பெண்கள் புகார் அளிக்க செல்லும் போது காவல்துறை உரிய முறையில் அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் தான் தற்போது தமிழக தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதி தற்போது சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்கென தற்போது 11 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கிக் கொள்ளலாம் என்றும் பாதுகாப்பான முறையில் அதை கட்டப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். இதே போல மத்திய அரசின் நிதியுடன் தனியார் தொண்டு நிறுவனம் சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட விதிகள் தற்போது நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நிர்பயா நிதி மூலமாக பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு, பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.